ஹாய் காய்ஸ், இது உங்கள் ஜாய் பாய் கேமிங். இன்றைக்கி என்னோட படம் பார்த்தீங்கன்னா வெதரிங் வேவ்ஸ். இது ஒரு செம்ம கேமுங்க. இது வந்து ஏற்றுறதுக்கே மொத்தம் 32 GB ஆகிடுச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா வெதரிங் வேவ்ஸ் த பெஸ்ட்டு ஸ்டோரி கேம்னு சொல்லலாம் ஃபோனுக்கு. இன்னொன்று இருக்குது கென்ஷின் இம்பேக்ட்னு, ஆனால் அது ஏற்றுற அளவுக்கு நம்மளோட டிவைஸ் இல்லை. நம்ம அப்பியரன்ஸ் எடுத்துகிட்டு வழக்கம் போல் நம்ம பேரை போட்டுக்க வேண்டியதான். ஜாய் பாய், ஜாய் பாய் கேமிங்னு போடுவோம் கைஸ். பாய் கேமிங் டூ லாங்னு வருது கைஸ். வெறும் ஜாய் பாய்னே வச்சுருவோம், ஜாய் பாய். இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா என்ன ஆரம்பிக்கும் போதுன்னு தெரில. சரி வாங்க நம்ம கிராஃபிக்ஸ் வச்சுக்கலாம். பர்ஃபார்மன்ஸு, பேலன்ஸ்டு, குவாலிட்டின்னு இருக்குது. நம்ம ஃபோனுக்கு குவாலிட்டி தாங்குமா தாங்காதா, பேலன்ஸ் வைக்கலாமா, பர்ஃபார்மன்ஸ் வைக்கலாமா, குவாலிட்டியாக பர்ஃபார்மன்ஸே வச்சுருவோம் கைஸ். பர்ஃபார்மன்ஸே வச்சுருவோம், ஏன்னா நம்ம ஃபோனு பர்ஃபார்மன்ஸ் தான் தாங்கும். அதுக்கே என்ன ஆக போகுதுன்னு தெரில. சோலாரியஸ் 3 இது வந்து பிளானட் சன்னில் 3வது பிளானட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏதோ லோடிங் ஸ்க்ரீன் மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு லோட் ஆகட்டும். சீக்கிரம் லோடு காய்ஸ். இப்போ வந்து இன்ட்ரோ அநேகமாக ஸ்டோரி வரும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஸ்டோரி டயத்தில் வந்து பேச மாட்டேன். இதே இங்கிலீஷில் வரும்போது நான் பேசி உங்களுக்கு அந்த இங்கிலீஷில் சொன்ன மீனிங்கை சொல்கிறேன். இப்போதைக்கு நான் இது பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் காய்ஸ் ஸ்டோரி. இப்போ என்ன மாதிரி இருக்குது அனிமேஷனு. இவ்வளோ நாளாக சும்மா மொபைலில் டப்பா கேம் விளாண்டுட்டு பார்க்கும்போது சரியாக இருக்குது. சரிங்க, ஏதோ நடக்குது. என்னது இது? யாரோ நம்மளை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. என்ன நான் இதே நல்லா துடிக்குதா, இது நான் நார்மலாக வரேன் போல் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. யோ எந்திரிச்சிட்டியாவா? யார் மணி? எட்னிசி. நானும் பார்க்குறேன். வேறு சம்மந்தமில்ல நேரத்தில் கால் வந்துட்டு. அது எமர்ஜென்சி ஸ்கில்ஸா? ஜூனியர் இதா என்ன? ஏதோ ஜூனியர் எமர்ஜென்சி ஸ்கில்ஸ். திரும்ப வேற கால் வந்துடு. மன்னிச்சிடுங்க. எதுக்கு மன்னிச்சிடுங்க?
நீங்கள் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ஏதோ டிஸ்கம்ஃபர்ட்டாக தெரியுதா அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்குறாங்க. நீங்களாம் யாருன்னு நம்ம கேட்போம். இந்த இந்த வெள்ளை கலர் வந்து ரெட்டு கலர் மண்டை பேர் வந்து ஷிஷியா. இந்த ப்ளூ கலரில் கேப் போட்டுருவாங்க வந்து யங் அவங்க பேர். சரி, இப்போ நான் எங்கே இருக்கேன்னு கேட்போம். அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஜார்ஜியஸ் பிரிசன் ஏதோ ஒரு இடத்துல இருக்காங்களாம். அவங்க கேட்குறாங்க, நம்ம பார்க்க லோக்கல் மாதிரி தெரில, நீங்கள் ஏதாவது வெளியூர்லேருந்து வரீங்களா, இல்லை ஏதாவது வீட்டுக்கு திரும்பி போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. என்ன கேட்கலாம்? ரோவர்னா நம்ம ஏதோ ரோவர்னு ஏதோ கேட்குறோம் கைஸ். நீ எங்கே இருக்கன்னு உனக்கு தெரில, நீ யார், உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நீ எங்கேருந்து வந்திருக்க அப்படின்னு. இவங்களாம் பைசி டோன்ட் டெல் அஸ். யார் பைசி? அவங்க எதுவும் சொல்லி யார் அவங்க ஏதோ பார்க்குறாங்க. அது இந்த காட்டு நமக்கு ஏதோ வார்னிங் கொடுக்குது, ஏதோ எத்தரிக்ஸிலேருந்து ஏதோ ஆகுது. டேக்கிங் எ ஷேப் ஃபீல்டு அப்படின்னா ஏதோ இங்கே தப்பாக நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே அது இன்னொரு இது வந்து நமக்கு என்ன நடக்க போகுது இங்கே அது மாதிரி உள்ள மெசேஜஸ்லாம் இது தருமா. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ இங்கே தப்பு நடக்க போகுது, நம்ம கூப்பிட்றாங்க, இப்போ உடனே அங்கே போய் ஆகணும் அப்படின்னு இருக்காங்க. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, உங்ககிட்ட நிறையா கொஷின் கேட்க வேண்டியது இருக்குது, சிவா நடந்து போய்கிட்டே கேட்கலாம் அப்படின்னு பேசுகிறாங்க. என்னது ரோவரா? உன் பேர் நீ ஞாபகத்தெல்லாம் எடுக்கிற வரையும் நான் ரோவர்னு கூப்பிடலாமான்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணுறது? சரி பரவாயில்ல, கூப்பிடுங்க. பேர் நல்லா ரோவர். We don't stay here. இங்கே நம்ம இருக்க முடியாது, அவன் இன்னும் வேறு எதுவும் பிளானும் இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. சரி போகலாம், அவங்களோட போவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சரி வாங்க எல்லாரும் போகலாம் அப்படின்னு ஷிஷா சொல்கிறாங்க. இந்த கதையில் பொறுத்தவரை நம்ம கேரக்டரு, நம்ம ஹீரோ வாய்ஸ் தெரியாது, நம்ம தான் மெசேஜ் பண்ணோம். ஸோ அவ்வளோதான், கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கேம் இப்படி தான் இருக்கும். 90% ரெசனேட்டர்னா நீ எதுவும் ஞாபகம் வச்சில்ல, எல்லாத்தையும் மறந்துட்ட, ஏதோ ரெசனேட்டர்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி நீ ஏதோ டெசன்ட் மாஸ்க்னு ஏதோ நான் பின்னாடி வச்சிருக்கேனா, அது ஏதோ கிரவுண்டு டெர்மினலாக ஏதோ ஒன்று கடக்க ஏதோ பேசிட்டு இருக்காங்க. ரெசனேட்டர்னா அது ஹூ கேன் டிடெக்ட் தி ஃபார்மேஷன் ஆஃப் டென்ஷன். அந்த டென்ஷன் ஃபீல்டு இருக்கிறது வந்து நம்ம கணிக்கிறதுக்கு தான் அந்த ரெசனேட்டர். அந்த ரெசனேட்டர் நம்ம இல்லைங்க, அந்த கையில் ஒன்று அந்த உருண்டை மாதிரி வச்சுருக்காங்களா, தண்ணி குடிக்கிற கப் மாதிரி, அதுதான் ரெசனேட்டர். சரி வாங்க, நமக்கு இப்போ சண்டை போடுற மேனுவல்லாம் சொல்லித்தராங்க. இதுதான் பேசிக் அட்டாக்கு, நல்லா தான் இருக்குது. இது என்ன ரெசனன்ஸ் ஸ்கில். என்னங்க ஏதோ வெடிச்சிருச்சு, என்ன அது? நம்ம ஃபோனு பயங்கரமாக லேக் அடிக்குதுங்க, கேம்லாம் விளாட முடியாது, வாய்ப்பு இல்லை. பாருங்கள் என்ன சொல்லட்ட வேண்டியதுதான். இந்த கீழே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது அடித்ததுன்னே அது மாதிரி அடிச்சுட்டு அந்த ரவுண்டாக அந்த எஃபெக்டை மட்டும் ரொம்ப நேரம் போயிட்டே இருக்குது. நல்லா இருக்குது. இன்னும் அது காற்றுல இருக்குது, கத்தி காற்றுல இருக்குங்க. வாங்க அடிச்சு நொறுக்க வேண்டியதான். அவனை 11-1 ஆகுங்க. அதான் வந்துச்சு. ப்ராவோ, நீ இன்னும் நல்லா சண்டை போட மறக்கல, ஏன் மற்றதுதான் மறந்துருக்கேன், சண்டை போடலாம் எதுவும் மறக்கலங்கிறாங்க. என்னங்க அது காயிடோ மாதிரி இருக்கு, கதை வருதுங்க.
What's wrong? Are you உனக்கு injured என்னாச்சு? from the சண்டை fight? போட்டதில் ஏதாவது அடிபட்டுட்டான்னு கேட்குறாங்க. யங் என்ன இந்த This is சிலை the என்ன இது statue of அப்படின்னு நம்ம Jin, கேட்போம். the sentinel இதுதான் in வந்து Zhengzhou, in the ஸ்டாச்சு shape ஆஃப் of a ஜூ. lion. இது வந்து சென்டனல் There is சென்டனல் one ஆஃப் capital ஜின்சு. and இது வந்து 6 ஒரு cities கோயில் in மாதிரி அங்கே Hong Kong, with ஜின்சுங்கிற each ஒரு city ஊருக்கு. having its own sentinel. இதை மாதிரி மொத்தம் 6 While they share கேபிட்டல் some இருக்கான். 6 similarities in கேபிட்டலுக்கும் appearance, ஒன்று ஒன்று there வச்சுருப்பாங்களாம். are also இந்த differences. ஆனால் எல்லாமே ஒரு மாதிரி இருக்குமா ஒன்று ஒன்றும். கேட்போமா? என்ன கேட்குறது? You were standing ஒத்தைக்கு face to face with our பார்த்தேன், sentinel. அவன் நேருக்கு நேர் பார்த்தேன் அப்படின்னு கேட்போம். One can hardly see our sentinel with their own என்னது அவ்வளோ eyes. சீக்கிரம்லாம் நேர் Most நேர் people பார்க்க only முடியாது. get the chance during the ஏன்னா appointment மோஸ்ட் பீப்புள் ceremonies. வந்து அப்பாயின்மெண்ட் செரமனிஸில் மட்டும்தான் அது மாதிரி பார்க்குற சான்ஸ் கிடைக்கும். You stood pretty close. அப்பாயின்மெண்ட் செரமனிஸ் Only the sentinel அதாவது appointed ஒன்லி அப்பாயின்மெண்ட் resonators செரமனிஸ்னா allowed in its யாருன்னா proximity. அந்த ஊரோட மேஜிஸ்ட்ரேட், That person ஹையர் is the அஃபிஷியல் magistrate ஆஃப் of ஜின்சு, Zhengzhou. அந்த ஊரோட ஹையர் அஃபிஷியல்ஸால் மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன சரி விடுங்க, சும்மா ஒரு இமேஜினேஷன் சொல்கிறோம். That must be a ஓ delusion. சரி சரி சிஷியா, தட் மஸ்ட் பி எலர்ட் கிளாஸ். எலர்ட் கிளாஸ் ஏதோ ஒரு பெரிய Please. சண்டை நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். எங்கெங்கும் நம்மள்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. ஆரம்பிச்சிட்டில் ஹேங்கு கிராஃபிக்ஸை குறைச்சி பார்ப்போம். ஆட்டோ எஃப்பிஎஸ் ஓகே கன்ஃபார்ம் கொடுத்தோம். ஏன்னா இந்த கேமில் முக்கியமாக எஃப்பிஎஸ் தேவை காய்ஸ். எஃப்பிஎஸ் இருந்தால் தான் கேம் ஓரளவுக்கு அது ஹேங் ஆகாமல் வரும். குளோபல் ஃபில்டர் ஈஃபால்டர் ஸ்டே என்னென்ன ஆகிடுது. எஃப்எஸ்ஆர் ஆன் இப்படியே பார்த்துட்டு கிராஃபிக்ஸ் குவாலிட்டி கஸ்டமில் இருக்குங்க. குவாலிட்டி, பேலன்ஸ்டு, பர்ஃபார்மன்ஸு, அல்ட்ரா பர்ஃபார்மன்ஸ்னு ஒன்று இருக்குது. இது ஹேங் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எஃப்எஸ்ஆர் ஆன் பண்ணிப்போம், ஆஃப் பண்ண ஆன் பண்ணிப்போம். ஓவர்லோடட் டு அவாய்டு த ஷேடோ குவாலிட்டி கொஞ்சம் வச்சுப்போங்க. ஷேடோ குவாலிட்டி மீடியம் வச்சுப்போம், அது போதும். ஏன்னா நம்ம வச்சுருக்கிறது ஒன்றும் எஃப்பிஎஸ் 24 எஃப்பிஎஸ் வந்து குறைச்சி வச்சுப்போம். ஏன்னா நம்ம ஃபோனும் சூடாகுது. அப்புறம் சூடானால் சுத்தமாக விளாட முடியாது. ஆட்டோ எஃப்பிஎஸ் ஆனில் தான் இருக்குது. ஃபிசிக்ஸ் பேஸ்டு அனிமேஷன் இது ஆன் பண்ணி வச்சுப்போங்க. இது வேறு என்ன இருக்குது? வாண்டட் எஃபெக்ட்டு, கோஆப்ரேட்டிவ், அதுக்கப்புறம் ஒன்றும் தேவையில்ல. எல்லாம் வந்து இப்போ வாங்க சண்டை போடும். என்ன கிராஃபிக்ஸ் இவ்வளோ மட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டேன். நல்லா தான் இருக்குது. இந்த ஃபோனுக்கு இந்த கேம் ஒர்த்து தான். பர்ஃபார்மன்ஸ்லேயே வச்சு விளாடாமே. பர்ஃபார்மன்ஸில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரே மாதிரி தான் இருக்குது சண்டை. பரவாயில்லங்க ஓரளவுக்கு. என்ன அனிமேஷன் அந்த இது மாதிரிங்க, அந்த ஒன் பீஸ் ஃபைட்டிங் பார்த்து நம்ம விளாண்டு போட்டோமே அதே மாதிரிங்க. ஐயோ இன்னும் இப்படி அங்கே யாரா அவன்? யாருங்க அவன் இப்படி இருக்கான்? டேனோஸ்க்கு தம்பி மாதிரி இருக்கான். அல்ட்ரா பர்ஃபார்மன்ஸ்லேயே வச்சுப்போம். ஏன்னா வந்துட்டு சண்டை போடும் போது இதோட கம்மியாக இருக்கா இல்லை. பர்ஃபார்மன்ஸ் வச்சுப்போமா, பேலன்ஸ் வச்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஓவர்லோடடா குவாலிட்டி, பேலன்ஸு, பர்ஃபார்மன்ஸு, அல்ட்ரா பர்ஃபார்மன்ஸ் 4 இருக்குங்க. 4 வச்சுக்கிட்டு இப்போ எவ்வளோ மோசம். நம்ம பொண்ணு கேரக்டரை ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியுதுங்க. ஸோ வாங்க இப்படி அடித்து கொள்ள வேண்டியதான். அவனை இப்போ மாற்றி யூஸ் பண்ண வேண்டியதாங்க, சரியாக இருக்கும். ஆனால் நல்லா இருக்குங்க கேமு. அவ்வளோவுக்கு லேக் இல்லை, பரவாயில்ல. இந்த 6 GB நம்ம ஃபோனுக்கு ஒர்த்து தான். அடி என்ன அடி சரியாக இருக்குங்க. அந்த காம்போட் எஃபெக்ட்லாம் இவனும் பயங்கரமாக அடிக்கிறான். அதுக்குள்ளே பாதி குறைச்சிட்டான் பார்த்தீங்களா. 11-1 அந்த பாஷை எப்படி இருக்கான். அடி போடு வெளுத்து வாங்க. மாறி கேரக்டரை மாற்றி அடிக்கணும். என்னங்க 8-6 அனிமேஷன்லாம் போட்டு தாக்கணும். கொஞ்சம் தான் இன்னும், அவ்வளோதான். அந்த பொண்ணு முடியும். அந்த பொண்ணோட அனிமேஷன் பார்க்கலங்க. ஸோ சார்
அவுட்ரோ ஸ்கில், இன்ட்ரோ ஸ்கில், டுட்டோரியல், not tutorial. Again, control missile damage. அதெல்லாம் அதுக்கு நான் படிச்சுட்டு போங்க. போயிட்டு இப்போ நேராக அது எங்கக்கா போகுது, ஏதோ ஏதோ ஒரு இடம் காட்டுது, போங்க வாங்க. என்னங்க கத்தி அந்த இடத்துல இருக்கு. நல்லா இருக்கு, வாங்க போ. யாராவது போய்கிட்டு சிஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஒரு சான்ஸ் கூட இருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு, நீங்கள் 2 பேருமே முடிச்சிட்டீங்க அவனை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா இங்கே வந்துட்டேன். பேக்கன் அங்கே தான் இருக்குங்க டப்பா. திறந்துப்போம். ஏதோ 5 ரேடியஸில் ஏதோ ப்ரொடக்ட் ஃப்ரம் டேஞ்சர்னு ஏதோ சிக்னல் வந்திருக்கான். ரோவர் வந்து நம்மளை வந்து கூப்பிட்றாங்க யங்கு. டேட்டா ட்ரான்ஸ்ஃபரா? ஸோ அங்கே போக சொல்கிற இடத்துக்கு போவோம். ஸ்டோரின்னு நினைக்கிறேன். இல்லை நம்ம தான் கேரக்டர் தெரியாமல் வச்சுட்டோம் கைஸ். பாருங்க அந்த கேரக்டரோட இது பவர்ஸு நல்லா இருக்கு. பவர்ஸு, இந்த வாய்ஸு, கத்தி அப்கிரேட் பண்ணிப்போமா. கத்தி சுவிட்ச், இது எப்போ கிடச்சிது நமக்கு? சுவிட்ச் எழுத்துட்டு ஒரு கத்தி வந்து ஹீரோ வச்சுருக்காங்க, இன்னொரு கத்தி இந்த பொண்ணு வச்சுருக்காங்க. ஆமாம், இந்த கதை கான்செப்ட் என்னன்னு எனக்கு புரியலைங்க. ஏன்னா அந்த கதையில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவை தள்ளி விடுது. அந்த பொண்ணு யார்? பொண்ணுக்கு இவனுக்கு என்ன சம்மந்தம்? இப்போ இந்த கதையோட கான்செப்ட் என்ன? அந்த பொண்ணு தேடி கண்டுபிடிக்கிறதா? அதுதான் எனக்கு இன்னும் புரியலைங்க. இதெல்லாம் என்ன அப்கிரேட், கத்தியை அப்கிரேட் பண்ணிக்கிறோங்க 2 லெவலுக்கு பண்ணிட்டு நேராக வெளில வந்துட்டு அவங்க போக சொல்கிற இடத்துக்கு போவோம். டைரோ ஸ்வாடு அச்சீவ்மெண்ட்டு கிடச்சிருக்குங்க. என்னடா மேலே ஏற முடியல, என்னடா போனோம், என்னடா அது? இல்லைங்க வழி இங்கே இல்லை, வேறு எங்கேயோ இருக்குது. அப்படியா? தோ போதுங்க என் வழி. சரி, நான் வேறு எங்கேயோ தேடிட்டுருக்கேன். நேராக அப்படி போவோம். போயிட்டு லேக் அடிக்குதுங்க பயங்கரமாக. ஓரளவுக்கு பரவாயில்ல. என்னது? ஸ்டாண்ட் நியர் த ரெசோர்ஸ் பேக்கன் டேப் த இது. இது பேர் தாங்க ரெசோர்ஸ் பேக்கன். தொட்ட உடனே ஏதோ கிடைக்கிது. இது வந்து நீங்கள் இது ஹெல்த் கம்மியாக இருந்தீங்கன்னா அதை தேடி கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் ஏறிடும். அதேமாரி கொஞ்சம் ஒரு சில ரெசோர்ஸஸ்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ எங்கே சொல்கிறாங்க, நம்ம கிட்டத்தட்ட ஜார்ஜ் என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டோம், ஏதோ அந்த டெசர்ட்டுக்கிட்ட வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. இப்போ அடுத்து ஒரு ஸ்டோரி வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் காணும். இடம் பயங்கரமாக இருக்குல்ல. இது லோ கிராஃபிக்ஸு. இந்த ஜின்ஸு இருக்கிற இடம் தான் உலகத்தின் இது சேஃபஸ்ட்டு பிளேஸ் இந்த சுற்றி இருக்கிற இடத்துலையே. இந்த ரெசோர்ஸ் நெக்ஸஸ் ப்ரொவைட்ஸ் வேர்ல்ட் சிட்டி. அந்த ரெசோர்ஸ் நெக்ஸஸ்ங்கிறது தான் இப்போ மொத்த ரெசோர்ஸும் அந்த சிட்டிக்கே ப்ரொவைட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன அதுதான் எடுத்துக்கோமே. இந்த 650 இந்த டேஸோக ஹைலேண்ட் நார்ஃபேல் ரெசோர்ஸ். இட் இஸ் a level சிட்டியா, ஆர்வர் சிட்டியா? இங்கே தான் பைசி இருக்கான்னு சொன்னாங்க. பைசி எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏதோ தேடி பார்க்குறாங்க. மறுபடியும் ஏதோ கையை வச்சு பார்க்குறாங்க. என்ன எப்படி கையை வச்சு அந்த மாதிரி இது பண்ணுறாங்க? அது இதுதான் சென்டர் ஆஃப் த எத்தரிக் சீயா. டெசர்ட் ஃபீல்டா? டெசர்ட் ஃபீல்டுனா டெசர்ட் ஃபீல்டு என்னங்க இது? என்ன இது கீழே ஏதோ ஓட்ட மாதிரி? ஏன் இது இங்கே ஏன் தோன்றுச்சு? முன்னாடி வரும்போது இது இங்கே இல்லையே அப்படிங்கிறாங்க. நானும் இந்த டெசர்ட் ஃபீல்டு வரத்துக்கு எந்த காரணமும் தெரியலையே அப்படின்னு சொல்லி அங்கேயும் சொல்லிட்டு இருக்காங்க.
இது எப்படி திடீர்னு வந்து An eye? கண்ணமிக்கிற நேரத்துக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு சிச்சி வந்து எங்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது Can tell where we நாம் are. எங்கே இருக்கோம், Could it be ஏதோ following us? பின்தொடர்ந்து வருது அப்படிங்கிறாங்க. இதுதான் வந்து சென்டர் ஆஃப் த டெஸ்டன் ஃபீல்டு. நம்ம கேட்போம், அங்கே யாரோ இருக்காங்க. யார் இருக்கா? யார் அந்த பொண்ணு? அது பைஷி தானே அப்படிங்கிறாங்க. பைஷி அப்படின்னு கத்துறாங்க. ஏன் கூப்பிடுறாங்க? ஏங்க அவங்க எங்கேயோ இருக்காங்க, அவங்க எப்படி We're காலையில் too வருவோம் far away. அப்படின்னு எங்கேயும் Perhaps சொல்றாங்க. she can't hear us. அது நம்ம டேஞ்சரஸா அப்படின்னு நம்ம கேட்போம். Formed tacit கேட்டா fields of a dormant இல்ல period. இல்ல During அது this டோர்மெண்ட் time, பீரியட்ல it is மட்டும்தான் relatively இதா safe. இருக்கும், மற்ற நேரத்துலலாம் சேஃப் தான் அப்படிங்கிறாங்க. டோர்மெண்ட் பீரியட்ல வந்து The டெஸ்டன் dormant ஃபீல்டு period பேஸ்ட் of a ஆன tacit field டைம். varies based on its formation time. Generally, the shorter the formation time, the டோர்மெண்ட் longer the பீரியட்ல dormant மட்டும்தாங்க period. அது மாதிரி However, டெஸ்டன் with a ஃபீல்டு longer வரும். dormant அது period, மாதிரி the வந்துச்சுன்னா அது tacit discords நார்மலா born within வரதோட are usually ரொம்ப ஸ்ட்ராங்கா stronger. வரும் அப்படின்னு இந்த யங் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இந்த டெஸ்டன் The ஃபீல்டோட faster a tacit field forms, ஃபார்ம்ஸ் the வந்து longer its dormant ரொம்ப period ஃபாஸ்ட்டாக இருக்கும். lasts. அதே மாதிரி அந்த டோர்மெண்ட் பீரியட் எவ்வளோ நேரம் இருக்கோ அது வரையும் அந்த டெஸ்டன் ஃபீல்டு கிட்ட இருக்கிறது சேஃப் தான் அப்படிங்கிறாங்க. சரி வாங்க கீழே போகலாம். Right. The அதாவது glider நம்ம can't carry us இது beyond கிளைடரா the tacit field's range. Besides, என்னால் கேரி Baija is there. We'll have to go down and see what is going on. எங்க நம்ம கிளைடர் தர போறாங்கன்னு நினைக்கிறேங்க எங்கம்மா. இதுதான் நேரம் Now it's time கிளைடர் to யூஸ் use the பண்ண. glider module. Remember, மூவ் டு த கிளிஃப் ரிஃபர் டு கிளைடா. ஓகே. கீழே குச்சிட்டு குதிக்கிறது அதுக்குன்னு கிளைடர் வருதுங்க. இதே மாதிரி தான் கென்ஷின் இம்பேக்ட்லேயும் வரும் காய்ஸ். ஏன்னா கென்ஷின் இம்பேக்ட் வந்து என் ஃபோனில் விளாண்டதில்ல, வேற ஒருத்தவங்க ஃபோனில் விளாண்டுருக்கோம். அனிமேஷன் வந்துட்டு வைஃபி அப்படின்னு என்னாச்சு, நம்ம ஹீரோக்கு காதை பிடிச்சி நிற்கிறான். we're in a dormant tacit field. டொரமன் டென்ஷன் ஃபீல்டா ஏதோ சொன்னாங்க முன்னாடி. அந்த நேரத்தில் தான் வருது. ஓ அந்த நேரத்தில் வராதுன்னு சொல்லியிருக்காங்க போல. யாருங்க அந்த பொண்ணு? இன்னும் என்ன ஏதோ பண்ணுறா? இது என்ன பின்னாடி போகேமான் கேரக்டரில் வர இது மாதிரி இருக்கும். நல்லா இருக்கு பார்க்க வித்தியாசமா. நீ நல்லா இருக்க போல அப்படின்னு அந்த கேட்குறாங்க அந்த வைசி. அவன் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கான், அவன் பெரிய டிடியே தோக்கடிச்சிட்டான், அதாவது என்னோட ரொம்ப வேகமாக இருக்கான் அப்படின்னு சாக்ஷி வந்து நம்மளை போட்டு புகழ்றாங்க, புகழ்ந்து தள்ளுறாங்க. ஆமாம் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்போமா? இந்த கேமை பொறுத்தவரை வந்து நம்ம கொஷின் வந்து நம்மளா கேட்கணும். ரெண்டு நமக்கு சாய்ஸ் கொடுத்துறாங்க, எது வேணால் கேட்கலாம். அந்த மாதிரி அதாவது பைசி தான் வந்து கண்டிஷனை இது பண்ணிட்டு அவங்க வந்து லெட்டிங் யூ மூவ், அவங்க தான் அவனை எந்திரிக்க நடக்க வச்சுருக்காங்க, அவங்க தான் அவனை சரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. இதுவே இடையில வந்த மாதிரி ரெகுலர் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அப்போ நமக்கு வந்து திடீர்னு காது வலிக்கிற மாதிரி இருந்துச்சுல்ல, அதான் திடீர்னு சடன்லி நமக்கு காது வலிக்குது. எங்கே கேட்குறாங்க, நல்லா இருக்கல்ல, உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படின்னு கேட்குறாங்க. என்ன இவங்க ஏதோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அது மாதிரி நார்மலாக இருக்கிறாங்க பசங்க, இது புதுஸ்டெல்லாம் பேசக்கூடாது அதுன்னு ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நெருங்கி பழகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன அப்படியே டார்ச் என்ன இது, என்ன நடக்குது காய்ஸ்? இப்போ நம்ம பேசாமல் இருக்கோம் ஒரு நிமிஷம். என்னங்க நடக்குதுங்க? திடீர்னு எதுவும் முள்ளுலாம் வந்துச்சு, எவனோ ஒருத்தன் மாட்டிக்கிறான். எல்லோரும் என்ன எல்லாம் காண போயிட்டாங்க. யாருங்க அவன்? வா அந்த கிட்டக்க வந்தமோ சரியா இருந்துச்சுங்க. 0+. இது யாரா அவன்கிட்ட கேட்டா? வா என்னங்க இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கான்?
டாட்ஜ் எல்லாம் இருக்குங்க, அடிக்கும் போது டாட்ஜ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இந்த கீழே லாக்ஸ் இது அவனை வந்து டார்கெட் பண்ணிக்கிற மாதிரி கீழே ஒன்று இருக்குது, அதை வச்சு தான் இப்போ சண்டை வா என்ன ஒரு எக்ஸ்ப்ளோஷன். ஐயோ செம்ம பவர்ஃபுல்லாக இருப்பான் போல. வாங்க மாறி மாறிக்காக தான் சண்டை போடணும் போல இவன்ட்ட. பொண்ணோட அனிமேஷன் என்னங்க சூறாவளி மாதிரி இதை வந்துட்டு வா இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான். ஐயோ யாருங்க அவன், பேரு கூட இல்லாமல் கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்கானுங்க. அதனால் ஓரளவுக்கு வேகமாக குறையுதுங்க, கேரக்டர் மாற்றி மாற்றி தான் சண்டை போடணும். ஐயோ வேகமாக குறையுது, நல்லது தான். அடிச்சுட்டு அடுத்த எக்ஸ்ப்ளோஷன்ரா. ஓ போடி இல்லைங்க, அது பின்னாடி என்ன ஏதோ பின்னாடி ஏதோ இது மாதிரி என்கிட்ட காணா போயிடுச்சு. ஐயோ ஃபோனு வேலையை கட்டுது. அந்த மாதிரி அடி அடிக்கணும். வாங்க மாறி மாறி அனிமேஷன் போட்டு தாக்கும், அடிச்சு முட்டிக்கணும். என்னாச்சு என்னாச்சு என்ன காதை பிடிச்சிக்கிட்டான். என்ன பிள்ளை ரக்க என்ன அப்படின்ற. இந்த ஸ்டைல் நல்லா இருக்கு. அவன் அந்த ஸ்கார்ஃபை காலெல்லாம் அடிச்சு இதை சுற்றி நிற்கிறது. ஆனால் மறுபடியும் ஹெல்த் ரீஃபில் அடிச்சு இந்த கீழே இன்னொன்று வெள்ளை கலரில் ஒன்று. ஐயோ சீக்கிரம் அடி. ஐயோ நம்மள முடிச்சிடும் போலங்க. அவன் ஏற்கனவே காவாசி ஃபியூச்சரை காலி பண்ணிட்டான். அன்கவுண்டர் அட்டாக்கா, வீக்னஸ் ஃபாலோ அட்டாக் இன் டைம் ட்ரிகர். வா என்ன ஏதோ கவுண்டர் போடு. ஓ அவன் அடிக்க வரும்போது நம்ம அப்படியே தடுத்துட்டு அவன் அடிக்கிறாங்க. வா பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு. ஃபினிஷிங் அட்டாக்கு பாய்ஸ் முடியல. வா நாங்கள் ஸ்லோவாக நடக்கிறான், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கான். மாறி மாறி அனிமேஷன் போட்டு தான் இப்போ அடிக்கணும் போல ரெண்டு பேரையும். அவன் ரெண்டு பேரும் சேர்ந்து அவன் ஒருத்தவனை அடிச்சான் பாருங்க. டக்கு டக்குன்னு ரெண்டு பேரும் அனிமேஷனையும் மாறி மாறி போட்டு அடுத்த இதுங்க. வா சரியா இருக்குல்ல அந்த இம்பேக்ட் டைமோட வர்றது. செத்துட்டான் பையா, செத்துட்டாங்க, செத்துட்டான். என்னங்க கோல்டு கலர் ஆயிட்டான். யங் ரோவர்னு சிஷ்யா கத்துறாங்க. நம்ம ரெண்டு பேரும் அவங்க தான் இருக்கோம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு ஒன்றும் ஆகலையான்னு கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேன், ஐ ஆம் ஃபைன். நீங்களும் வெயிட்டிங் ஒரு நிமிஷம் சொல்லிக்கிறேன். திடீர்னு செவர் மாதிரி வருவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. என்னால் அவன் மாதிரி விரல கூட வைக்க முடியல அப்படிங்கிறாங்க. நாங்களாம் நல்லா இருக்கோம் யங். இந்த மாதிரி ஒருத்தவனை நான் பார்த்ததே இல்லை. ஆனால் ரோவர் நீ இருந்ததால தான் அவனை சீக்கிரம் முடிக்க முடியுது அப்படிங்கிறான். அவன் நம்ம சொல்கிறோம், நம்ம என்ன சொல்கிறோன்னா நாங்கள் மட்டும் இல்லை நீங்களும் சேர்ந்தா அடிச்சிங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது விசித்திரமாக இருக்குது. இந்த மாதிரி இடத்துல இவ்வளோ டேஞ்சரஸாக இருந்து நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு யங் சொல்கிறாங்க. சரி வாங்க சிஷ்யா, என்ன இருந்தாலும் பரவாயில்ல வாங்க அதை பார்ப்போம், என்ன இது அப்படின்னு கேட்க பார்ப்போம் அப்படின்னு நம்ம கேட்குறோம். என்னது இது அப்படின்னு. இதுதான் எக்கோ. எக்கோன்னா என்னது? எக்கோன்னா அந்த வாய்ஸ் ரிப்பீட் எடுக்கிறது பேர் தானே எக்கோ. எக்கோவா? அதுவும் எலர்ட் கிளாஸோட தான். இன்னைக்கு சரியான லக்கி போலங்க இன்னைக்கு அப்படின்னு சிஷ்யா சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த சிஷ்யா கேரக்டர் வந்து ஜாலி கேரக்டர் போல. இவங்க தான் ரொம்ப கேர் எடுத்துக்கிறாங்க. ரிவர்பரேஷன் ஆர் எக்கோ. ஓ உங்களுக்கு வந்து டைட்டில் கொடுப்பாங்கன்னா ரிவர்பரேஷன் இல்லை எக்கோ அந்த மாதிரி. அதாவது இந்த வேர்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரீக்வன்சிஸ், அதாவது சவுண்டை பற்றி இது தான் இருக்குமா அந்த வேர்டில் ஃபுல்லாக. இந்த எக்கோஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரிமெம்பர் ஆஃப் டென்ஷன் டிஸ்கார்ட்ஸ் டிஸ்ட்ரிக்ட் அபர்ஸ். ஐயோ படிக்க சொல்ல போயிடுச்சு. அதாவது பாங்கு டென்மென்ல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் டிவைஸ் சொல்கிறது ஹாங்லாங்னா அது வேற ஒரு ஊர் போலாங்க.
formation is only Observer is the possible only if people the when data level span is close equal to or or higher higher than than the tacit discords level. The terminal the can then convert its use in the better. reverberation into an ஓ echo for அதை use in வச்சுட்டு battle. நம்ம இழுத்துக்கிட்டு அந்த எக்கோ அதோட இதை My வச்சுக்கிட்டு நம்ம terminal issued a அந்த warning when கேரக்டரை it மாதிரி detected அந்த that கேரக்டர் tacit இருந்தது அந்த discord கேரக்டரை வச்சு earlier. நம்ம சண்டை போடலாம் It should அப்படின்னு ஏதோ at சொல்லிட்டு least be இருக்காங்க. an அதாவது overlord அந்த class. டெர்மினல்ல வந்து டிஸ்கார்டு இது அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு Robert, இருக்காங்க. ஒன்றும் would புரியல. you mind checking your ஆமா data அவனோட bank level? டேட்டா பேக் லெவல் என்ன அப்படின்னு நம்மள்ட்ட கேட்குறாங்க. No need for that. அநேகமா Robert, சிஷா why don't சொல்றாங்க you அது just try தேவையே இல்லை, absorbing it with your terminal? ஏன் டெர்மினல்ல இது ஏதோ பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அது சொல்றாங்க. நம்ம புரியும், நம்மளும் அந்த மாதிரி ஒன்று வச்சிருக்கோங்க. ஒண்ணுமே இல்லை வேலை செய்யலையா அப்படின்னு சிஷா கேட்குறாங்க. நம்ம என்ன பண்றது, இது வந்து நம்ம நாங்கள் லெவல் 0 அப்படின்னு சொல்லுது அப்படிங்கிறதான். No worries. சரி கவலைப்படாத, நீ இதுலேருந்து ஸ்மாலர்லேருந்து நீ ஸ்டார்ட் பண்ணலாம். டேக்லிங் இஸ் காய் ஹேர் ஃபஸ்ட்டு இவனை போய் எடுத்துக்க அப்படிங்கிறாங்க. ஆமா குழந்தையா, நல்ல குழந்தை ரெஸ்ட் ரூம் சார். என்னங்க ஏதோ வித்தியாசமாக பேசுகிறா. ஐசி We'll need to report the unusual phenomena here to the city hall. நம்ம வந்து இந்த ஊருக்குள்ளே ரிப்போர்ட் பண்ணுவோம் இந்த மாதிரி Let's make our நடந்திருக்குன்னு. லெட்ஸ் மேக் அவர் எக்ஸிட், ஃபஸ்ட்டு நம்ம வெளில போகலாம் அப்படிங்கிறாங்க. எல்லாம் போகிறாங்க. என்ன அது கையில் இருக்குன்னு ஹங்கிரி, எனக்கு பசிக்குது அப்படிங்கிறாங்க. என்ன நடக்குது, என்னங்க காண போயிட்டு இடமே இதாகிடுச்சு. இடமே கிளியர் ஆகிடுச்சுங்க. இன்னும் கையில் வெடிப்பு மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. என்ன ஆமாம் அந்த கதையில் வந்துச்சுல அந்த வெடிப்பு மாதிரி, அது ஏதோ குட்டியான மாதிரியே இருக்குது. இப்போ சிஷா அது என்ன பவர் அது? What kind of power is that? நீ ரோவர், நான் இவ்வளோ நாள் எங்களை ஏமாத்திட்டு இருந்தியா அப்படின்னு சிஷா கேட்குறாங்க. நாங்கள் ஏங்க உங்களை ஏமாற்ற போகிறோம், எனக்கே புரியாமல் தான் நானே நிற்கிறேன். நான் பாருங்க நானே முடிச்சுட்டு தான் இருக்கேன். என்ன நடக்குது? சிஷா சொல்கிறாங்க இதை மாதிரி ரெசோனபிள் நான் பார்த்ததே இல்லை. நீ வந்து ஸ்லீவ் இந்த டிஸ்கார்டர் டார்லிங் எக்கோஸ் அலைவ். ஐயோ ஒன்றும் புரியலைங்க, என்ன பண்ணுறது, ஏதாவது ஒரு மெசேஜ் அழுத்தி விடுவோம். எனக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒன்றும் புரியல அப்படின்னு நினைப்பிடுவாங்க. இப்போ ஞாபகம்லாம் வந்துருச்சான்னு கேட்குறாங்க. அப்படி அவங்கள மறந்து போனதெல்லாம் ஞாபகம் வந்துருச்சான்னு கேட்குறாங்க அவங்க. நம்ம தலையாட்டம் இல்லைன்னு. ரோவர் நீ நல்லா இருக்கியா, உனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்லி அங்கேயும் கேட்குறாங்க. அநேகமா எஃபெக்ட் ஆஃப் தி லைட்னிங் ஆஃப் ஆசிட் டிஸ்கார்டா. எனக்கு இது புரியல ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நல்லா இருக்குனே போடும். பாய்ஷி அதாவது எக்கோஸ் அப்சர்வ் பண்ணுறது ஹியூமன் பாடியில் இது கிடையாதான். ஹியூமன் பாடியை பண்ண முடியாது. இவங்க கேட்குறாங்க ஹியூமன் பாடியாலையா. ஆமாம் எங்களோட ஹிஸ்ட்ரி எங்களோட முன்னோர்கள் வந்து இதை பற்றி சொல்லியிருக்காங்க, எக்கோ அப்சர்வ் பண்ணுற மாதிரி. அதாவது கேரக்டர் பீயிங்ஸ் கமாண்டட் ஏதோ பவர் ரொம்ப பெருசாக இருக்கே. எனக்கு இது ஏதோ புரியுது ஆனால் புரியல. ஏம்மா எனக்கு புரியவே இல்லை. What does that mean? அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆள் திரும்ப வருவாங்க. அவங்க வந்து அந்த மொத்த யூனிவர்ஸையும் அவங்க கைக்குள்ளே வச்சுப்பாங்க அப்படிங்கிறாங்க. அதான் இந்த டிபி தான் இருக்கலே அப்சர்வ் பண்ணுறதுனா பவர்ஃபுல் ஆஃப் ஆகலாம். அந்த பர்சன் தான் பெரிய ஆளாக வருவாங்க அப்படிங்கிறாங்க. யூஸ் த பவர் டு டர்ன் த எக்கோ டு வேர்ல்டு லாஸ். அதாவது ஹூலோங்களோட ஹிஸ்ட்ரியோட ஹூலும் வந்து பிகன் ஆகுமா. யார் அந்த எக்கோ பவர் மொத்த எக்கோ பவரை ரீபில்ட் பண்ணுறாங்களோ அவங்க வந்துடுறாங்க. அதாவது சிஷியா சொல்கிறாங்க அது வந்து பல யுகங்கள் ஆச்சு. அந்த ரெசனன்ஸ் வந்து லீவு கொஞ்ச நாள் வாழ்ந்தாங்க. அவங்க தான் வந்து
100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏதோ. ஆனால் இது உண்மை கதையா பொய் கதையான்னு எனக்கு தெரில. இது நடந்து ரொம்ப நாளாக ஆகுது. அதே மாதிரி ஜின்சூன்ற ஊர் வந்து எக்ஸிஸ்ட் கூட ஆகலையா, அவ்வளோ பழசம். அதாவது நீ வந்து ரோவரை வந்து சிஷியா கேட்குறாங்க, நீ வந்து எங்களோட கிரேட் 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 தாத்தாவா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் பிஸி சொல்கிறாங்க, உடனே போய் அந்த கான்க்ளூஷனில் போய் குதிக்க வேணாம் ரோவர், நீ வந்து உன் மண்டையை குழப்பிக்காத அப்படின்னு ஏதோ சொல்கிறாங்க. அடுத்த லோடு ஸ்டோரி கைஸ். மீண்டும் ஒரு சிக்னல் வருது கைஸ். அவங்களும் சொல்கிறாங்க திரும்பவும் சிக்னலான்னு. ஆனால் என்ன சிரிக்கிறாங்க. இது வந்து ஜின்சோட சிட்டி ஹால்லேருந்து வருது மெசேஜ். இது ஹோலோகிராஃபிக் மெசேஜா. யார் இது? யாரோ வராங்க. My fellow soldiers and citizens, I apologize for inconvenience cause I am a Jinshi. ஓ, இவங்க தான் ஜின்சியா. இவங்க தான் வந்து பெரிய ஆள் போல். அதாவது மூன்சிங் ஃபெஸ்டிவல்னு நடக்குதான். அதனால் சிட்டியில் உள்ள விசிட்டர்ஸ்க்கு வந்து அதான் உலகத்தை சுற்றி இருக்கவங்க எல்லாரையும் வரவேற்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜின்சோங்கிற ஊரா இது என்னன்னு தெரில. அது டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் டெசர்ட் டிஸ்கார்டு அவுட் பிரேக்ஸ். இப்போ அந்த குழி மாதிரி வந்துச்சுல்ல, அந்த மாதிரி வரதை தடுக்கிறது தான் இவங்க வேலையாம். இப்போ தடுக்கிறது வந்து இந்த டிடக்ஷன் ஆஃப் வாரியர்ஸ். இது வந்து பீஸுக்காகவும் பெர்ஸ்பெக்டிவிட்டி ஆஃப்டர். இது ஒன்றும் புரியல. இது நிம்மதியாக இருக்க இந்த மாதிரி இருக்க தான் இந்த வாரியர்ஸ்லாம் போட்டு இந்த மாதிரி இந்த ஊரை காப்பாற்றிருக்காங்களாம். இது வந்து காலங்காலமாக நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறாங்க. நாங்கள் எப்போதும் இந்த டெசர்ட் டிஸ்கார்ட்ஸோடு நாங்கள் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்போம். ஆனால் நான் ஒன்று கேட்கணும் அப்படிங்கிறாங்க. யார்கிட்ட கேட்கணும்? எத்தனை பேர் வந்தாலும் அந்த ஒரு விசிட்டர் தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக தெரியுறாங்க. அவங்க தான் ஜின்சோ சிட்டி ஆஃப் ஜின்சோவும் மற்றும் என்ட்ரன்ஸ் ஆஃப் த ஹோலிங் ஏதோ ஊருக்கும் வரவேற்கிறேன் அப்படிங்கிறாங்க. நான் இவ்வளோ நாளாக உங்களுக்கு அதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி மரியாதைலாம் செலுத்துகிறாங்க. நமக்காகவா? உங்களுக்கு ஏதோ தப்பாக நடக்குது, உங்களுக்கு ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது அப்படிங்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு வந்து ஜின்சூக்கு தங்குறது, அதாவது அப்புறம் வந்து சிட்டி ஹாலுக்கு வந்து பர்சனலாக மீட் பண்ணுறாங்களா, முக்கியமான விஷயம் பேசணும். அப்புறம் அவங்க கேரண்டி இல்லை ஆன்சர்ஸ், நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் கேரண்டியாக ஆன்சர் சொல்லுவோன்னு எனக்கு தெரில அப்படிங்கிறாங்க. ஆனால் அவங்க தனிப்பட்ட முறையாக கேட்குறாங்களா, நீங்கள் வந்து வருவீங்க அது உங்களுக்காக புரியும் அப்படிங்கிறாங்க. அதனால் நிறையா பீப்புள்ஸையும் சோல்ஜர்ஸ்டையும் கேட்டுருக்கேன் இந்த மாதிரி இது ஜின்சு அசிஸ்டன்ஸ் எல்லாம் ஏற்றுப்பாங்க அப்படிங்கிறாங்க. எதுக்கு ஏற்றுப்பாங்க? நீங்கள் வர்றதெல்லாம் ஏற்றுப்பாங்க அப்படிங்கிறாங்களான்னு நினைக்கிறேன். எல்லாம் பபன்னு முடிக்கிறாங்க. ஏங்க எனக்கு நல்லாலாம் இங்கிலீஷ்லாம் ஓரளவுக்கு தாங்க தெரியும், நல்லாலாம் தெரியாது. ஏன் அவங்களுக்கு இது தோணலை அப்படின்னு கேட்குறாங்க. இவன் தான் அந்த மேஜிஸ்ட்ரேட் நம்ம பேசுறது அது ரோவர் தான் அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன சொல்றது? ஜின்சு, ஆமாம் யார் இந்த ஜின்சு? நீ அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணுமா? எங்கள் மெஜிஸ்ட்ரேட்டோட டைட்டிலை பற்றி ரோவர் அப்படிங்கிறாங்க. எங்கள் மெஜிஸ்ட்ரேட்டோட ஒரிஜினல் பேர் வந்து உஷி. அவங்க வந்து செலக்ட் பண்ணத அப்பாயின்மெண்ட்டில் வந்து பிகம் மெஜிஸ்ட்ரேட். அவங்க வந்து எங்கள் மெஜிஸ்ட்ரேட்டாக மாறியிருக்காங்க. அவங்க சிட்டியோட பேரை தான் அவங்க சர்நேமாக வச்சுருக்காங்க. அப்படின்னா அவங்க ஊர் பேர் ஜின்சி. ஷங்ஷி சொல்கிறாங்க இப்போ அதெல்லாம் முக்கியம் இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ யங் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என்ன இப்போ சொல்கிற, இப்போ உன் பிளான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம நான் ஊருக்கு போய் பார்க்க வேண்டியதான் அந்த ஊர் எப்படி இருக்குன்னு. ஓ சிஷியா, ஷங்ஷிங்கிற பாருங்க சிஷியா. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் வேலை நடக்கலை, அதுக்குள்ளே போய் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க.
stay in Zhengzhou for a little எங்க while எங்க longer உட்காந்துட்டு until the எங்க Moon என்ன Chasing சொல்கிறாங்கன்னா நீங்கள் Festival கொஞ்சம் நேரம் எங்கள் activities ஊரில் வந்து ரெஸ்ட் begin. எடுத்துக்கோங்க. மூன் நைட் ஃபெஸ்டிவல் வர வரையும் அங்கே போய் ரெஸ்ட் எடுங்க. அப்புறம் அங்கே இருந்து பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் தோணுச்சுன்னா நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் கண்ணுக்கு நேராக அந்த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்கிறீங்களே, அதை பற்றி பேசுவோம் அப்படிங்கிறாங்க. It seems Zhengzhou has a lot to do with your past. அதே மாதிரி ஜின்ஜு அந்த ஊரை வந்து உங்கள் பாஸ்ட்டை கூட வர வைக்கலாம் அப்படின்னு ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மெஜஸ்டரோட மெசேஜுக்கு ஏற்ற மாதிரி சொன்ன மாதிரி அந்த மெசேஜ், ஐயோ இப்போ வந்தாங்களா ஒருத்தவங்க, அவங்க சொன்ன மாதிரி அந்த பெரிய அதிகாரி. ஓகே, அடுத்து Whether you were the visitor magistrate mentioned or not, என்னதான் இருந்தாலும் நீங்கள் விசிட்டராக மேஜிஸ்ட்ரேட் உங்களை தனிப்பட்ட முறையில் கூப்பிட்றாங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயமா தான் இருக்கும். அதாவது நம்ம ஊருக்கு அப்படிக்குன்னு சொல்கிறாங்க, அதாவது எங்களுக்கும் தான் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி சிஷியா சொல்கிறாங்க. இந்த அப்போ அந்த கிரியேச்சர்லாம் வருதுங்களேங்க, அது பேர் டிடி டிடி கைஸ். சிஷியா சொல்கிறாங்க, சோறிலே இருக்காங்க நினைக்கிறேன் சிஷியா. நீங்கள் எங்கள் ஊருக்கு வாங்க, உங்களை நான் ஒரு கடைக்கு அழைச்சிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. அழைச்சிட்டு போய் நம்மளும் வாங்க போய் தின்னுட்டு வருவோம். நாங்கள் அது குவாலிட்டி இவ்வளோ மட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டேன். நான் குவாலிட்டி நல்லா இருக்குது, நம்ம கேம் வந்து விளாட்றப்ப மட்டும் நம்ம மட்டமாக வச்சுருக்கோம் குவாலிட்டியை. என்னன்னு தெரியல, வாய் ரொம்ப குளருது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபிசிக்கல் சயின்ஸ் சஜஸ்ட். ஏய் கிளைடர் வந்துச்சு. இப்போ எப்படி நான் கிளைடர் எடுத்தேன்? சிசியா என்ன சொல்கிறாங்க, ஏதோ பேசிகிட்டே இருக்காங்க. ஏதோ ஏறாம அவள் 5 லெவல் 1க்கே அவ்வளோ முக்கணும், லெவல் 5 ராணி. இது முட்டிக்கணும், கேப் விடாமல் அடித்தா தான் உண்டு. என்ன இவனுக்கே வந்துடுச்சு, என்ன கீழே உள்ள கிடக்கும், பட்டு எழுந்துச்சாமா. என்ன சும்மா கீழே வந்துடுறான் அவன், யாருங்க அவன்? அவ்வளோதான், முடிச்சாச்சு. இந்த என்னது எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. ஏன் ஓ அந்த முன்னாடி இழுத்தா மாதிரி இப்பயும் நம்ம அந்த கையில் வச்சு இழுக்க போகிறோன்னு நினைக்கிறேன் காய்ஸ். பாருங்க நடக்குமா? Can you reenact what you did before? நீ முன்னாடியே பண்ணது உனக்கு ஞாபகம் இருக்கா? அது மாதிரி கேட்குறாங்க. நீ முன்னாடி பண்ண மாதிரி பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. என்ன பண்ணுறது, அப்போ இருந்த ஃபீலிங் மாதிரி இப்போ எதுவும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உன்னால் இந்த பவர்ஃபுல் ஒன்றால் இழுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. சிஷியா சொல்கிறாங்க, ஒரு வேளை இழுக்க முடிஞ்சா நீ பெரிய ஆள் அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன டெர்மினல் இழுத்துட்டு வாங்க. இழுத்துட்டு இப்போ உள்ள போய் என்ன எக்யூப் எக்கோ ஸ்கில் அவைலபிள் ஸ்கில் எக்கோஸ். ஆமாம் ஒருத்தவங்க இருக்கான். என்னங்க நம்ம கேரக்டரை மாற்ற முடியுது. எக்கோ ஸ்கில் ட்ரான்ஸ்ஃபார்மேட்டிவ் பெஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஜாயின் ஃபுல்லாக ஸ்ட்ரைக் ஸ்கில். ஓங்க இது வந்து ஸ்பெஷல் பவர் மாதிரிங்க. இப்போ நம்ம இந்த கேரக்டரோட பவரை வச்சு நம்ம இது பண்ணுறோம். இது பாருங்க மாதிரி அடிச்சுட்டு அவ்வளோதான் போயிடுவான். நல்லா இருக்கு. எனக்கு இப்போ கிளைடர் வரணும் கைஸ். அங்கே மேலே ஏறி கிளைடர் இது மேலே ஏற முடியல. நான் ஏறியாச்சு. அப்படியே மேலே ஏறும், கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி அப்படியே குதிச்சு கிளைடர் ஜாலியாக இருக்கும். வா வியூ பயங்கரமாக இருக்குது கைஸ். அவங்க குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போமா? பெர்ஃபார்மன்ஸ் அதில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பெர்ஃபார்மன்ஸில் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்குது, லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. கேட்றாங்க கீழே சை கிளைடர் வரணும்னு நினச்சேன், வரல காய்ஸ். சரி வந்துச்சு. கிளைடர்லேருந்து பிடிச்சி அடிக்கிற மாதிரிலாம் சூப்பராக இருக்குது. நான் அடித்து முடிப்போம் எல்லாரையும்.
சின்ன பயலாம் பக்கத்தில் இது வந்து 5வது லெவலே 7வது லெவலே அடிச்சிட்டோம்னா பெரிய ஆளாகும். வாங்க போவோம். எக்கோ டுட்டோரியல் என்ன டுட்டோரியல்? அதாவது இந்த எக்கோவை நம்ம எடுத்துக்கிட்டால் நமக்கு ஏதோ பேங்க் டேட்டா பேங்க் கிடைக்குமா. அதை வந்து நம்ம ஸ்கில்லை வச்சுக்கிட்டா எக்கோ ஸ்கில்லை வச்சு நம்ம யூஸ் பண்ணலாமா. பரவாயில்ல, நல்லா இருக்கு. இது யாரு? இவனு யாரு? ஏடா இத்தினோண்டு இருக்கானுங்க 7 லெவலு. ஏச்சி என்னடா செவத்த முடியும்? ஏதோ ஒரு எக்கோங்க இழுத்துக்கிட்டோம்ல. விஃபு ஆஃப் கிரியேச்சர் பேரை பார்த்தீங்களா? நம்ம இதென்ன மேலே ஏதோ கல் மின்னது. ட்ரைடல் ஹெரிட்டேஜ் என்னது இது? ஏதோ கல் மாதிரி என்னதுன்னே தெரில காய்ஸ். எனக்கு இந்த கேம் பற்றி ஒன்றும் தெரியாது. ஏதாவது சைட் ஸ்டோரி இதெல்லாம் இருக்குமான்னு தெரில. இருந்தால் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஏதாவது இது சீக்ரெட் மிஷின்ஸ் அந்த மாதிரி வெப்பன் எடுக்கிறது அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்கள். இல்லை இருக்காது தெரியும், இருந்தாலும் சொல்லுங்கள் இருந்தால். ஏன்னா இந்த கேமை நான் விளாண்டதில்ல, இதுதான் ஃபஸ்ட் டைமு. இதான் நான் இடையில 2 கல். யாரா அவன்? யாரா நீ? ஆமாம். என்ன இவ்வளோ வேகமாக வருது? என்ன இப்படி குறையுதுங்க? ஐயோ சரி இப்படி குறையுது. போனாலே இல்லையே தூக்கி விட்டேறான். கிட்டக்க போனாலே அடிக்க முடியலங்க அவனால். என்னடா விட்டேறான் தூக்கி. இப்போ பாருங்க அவனை. அவ்வளோதான் முடிச்சு விட்டோம். இப்போ தலைகளை கவுத்துட்டு கருப்பம் வந்து தலைகளை கவுத்த மாதிரியே தெரியுது. பட்டர்ஃப்ளையா? பட்டர்ஃப்ளை இடையில தான் போச்சு. இடையில தான் பட்டர்ஃப்ளை போனால் தானே அடி விழுவோம். ஒன்றுமே போகாமல் ஃபஸ்ட்டு கிராஃபிக்ஸை அதிகமாக வச்சு இந்த இடத்த பார்ப்போமா. அப்பா சரியாக இருக்குது காய்ஸ். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்ல டிவைஸ் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரிலாம் கிராஃபிக்ஸுக்கு அலைய தேவையில்லை. நல்லதாக வச்சுட்டு போகலாம். பாருங்கள் எல்லா கிராஃபிக்ஸுக்கும் அதிகமாக வச்சு இப்போ இந்த ஃபோனோட மொத்த இதையும் இது பண்ண போகலாம். எல்லாத்தையும் வைக்கிறோம். எதெல்லாம் சொன்னதோ எல்லாத்தையும் வைக்கிறோம். எல்லாத்தையும் வா சரியாக இருக்குல்ல. ஆக்டிவேட் பண்ணுவோம். ஏதோ ஒன்று கிடச்சிருக்கு. நல்லா இருக்கு. வா நல்லா இருக்கு. என்ன இப்படி ஹேங் ஆகுது? ஃபஸ்ட்டு ஹேங் ஆகும். ஓ டேஷ் பண்ணால் மட்டும் ஹேங் ஆகுது காய்ஸ். இது என்ன மஞ்சள் கலரில் ஏதோ வழி காட்டியாது. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதோட 50 நிமிஷம் ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இந்த பொண்ணு கேரக்டரோட இது பார்த்துருப்பீங்க ஸ்டார்டிங்கில். இவளுக்கு இது எக்யூப் மட்டும் பண்ணிட்டு காய்ஸ் இதோட வீடியோ முடிய போகுது காய்ஸ். இது உங்கள் ஜாய் பாய் கேமிங் முடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பண்ணிவிட்டு இந்த கேமுக்கு நல்லா இருக்கான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் காய்ஸ். பார்ட் 2 போடலாம். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறோம். ப்ளீஸ் போட்டுருங்க. அவருக்கு சப்போர்ட் கொடுங்க காய்ஸ். பை பாய்.